ஹே ஆமிஸ், நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல். மை சிண்ட்ரெல்லா எபிசோட் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பார்த்துட்டு வாங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போது எபிசோட்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வயன் கிச்சனில் நின்றுட்டு நேற்று அந்த ட்ரீமை பற்றி தான் யோசிச்சு பார்த்துட்ருப்பா. அவனை உன்னை விட்டு போக வச்சுட்டானே, பார்க்குறியா பார்க்குறியா வயன் வயன் என்னம்மா வயன், இன்னைக்கு நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னுக்கு சீக்கிரமாக எழுந்துட்டேன். நேற்று அந்த சீரியலை 12 மணி வரைக்கும் பார்த்தது தப்பாக போச்சுமா. நல்ல தூக்கம். அப்புறம் என்ன சமைக்கிற? இப்படி வயனோட அத்தை சொல்லிக்கிட்டே வந்து பார்க்குறாங்க. அங்கே பால் பொங்கி வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதை கூட கவனிக்காமல் அவள் யோசிச்சுட்ருக்கா. வயன், ஸ்டவ் ஆஃப் பண்ணு இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களே அதை ஆஃபும் பண்ணுறாங்க. அப்போ தான் வயன் ரியலைஸ் ஆகி திரும்பி பார்க்குறாங்க. அவங்களோட முகம்லாம் அவ்வளோ வேர்த்து போயிட்டு இருக்கு. என்னாச்சுமா? பால் பொங்குறது கூட தெரியாமல் ஏன் முகம்லாம் இப்படி இருக்கு? அத்தை ஒன்றும் இல்லை, நான் கவனிக்கலை. ஆமாம், ஏன் நீ ஒரு மாதிரி இருக்க? முகம்லாம் இவ்வளோ வேர்த்துருக்கு. உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? இது நான் பார்க்குறேன். இல்லை தனம், நல்லா தான் இருக்கேன். கவனிக்கலை, அவ்வளோதான். ஏதோ ஒரு யோசனையில் கவனிக்கலை. ஏன்னா யோசனையா? அவ்வளோ யோசிக்கிற அளவுக்கு என்னம்மா பிரச்சனை? அந்த டேங் எதுவும் உன் கூட சண்டை போட்டானா? ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்புறம் அவ்வளோ சொல்ல முடியாமல் மண்டைக்குள்ளே போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க அளவுக்கு என்ன உனக்கு பிரச்சனை? எதுவாக இருந்தாலும் சொல்லு. இல்லை அது என்ன யோசனையாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி அங்கே டேங் வரான். வாடா வா. என்ன பண்ண புள்ளைய? அவள் என்னைக்கும் இப்படி இருக்கவே மாட்டா. இன்னைக்கு பாரு, முகமே வாடி போயிருக்கு. எனக்கு தெரியும் நீ தான் எக்கத்தப்பா ஏதாவது பண்ணி வச்சிருப்பேன்னு. வா. ஆனாம்மா, நான் கல்யாணம் பண்ண பிறகு நீ ரொம்ப மாறிட்டமா. ஏன் நான் மாறிட்டேன்? பின்ன என்ன, பெத்த பிள்ளைக்கு ஒரு வாட்டியாவது சப்போர்ட் பண்ணுறியா நீ? ஆனாம்மா, உலகத்திலே நடக்காத அதிசயம்லாம் நம்ம வீட்டில் மட்டும்தான் நடக்கும். இந்த மாமியாரும் மருமகளும் அப்படியே குடுமையை பிடிச்சி அடிச்சுக்குவாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இங்கே மட்டும்தான் அப்படியே 2 பேரும் கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்கீங்க. டே கண்ணை வச்சு தொலையாதடா. ஊரு கண்ணை விட உன் கண்ணு தான் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. சொல்லு, என்ன சொன்னவளை? நான் ஒன்றும் பண்ணலம்மா. அப்புறம் ஏன் அவள் அப்படி இருக்கா? இங்கே உங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. பட் ஃபயன் ஸ்டில் அங்கிட்டு திரும்பி ஏதோ யோசிச்சுட்டு தான் இருக்கா. அதை டேங்கும் பார்த்துட்டு அவகிட்டே கேளு. நேற்று என்ன பண்ணான்னு அவகிட்டே கேளு. அவள் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டான், நீ தான் அவள் பண்ணியிருக்க. வயன், சொல்லுமா, என்ன பண்ணவன்? அத்தை ஒன்றும் இல்லை அத்தை. அட நீ வேறம்மா, நான் மருமக ரொம்ப தைரியசாலி நினச்சிட்டு இருந்தா நேற்று நைட்டு சின்ன குழந்தை மாதிரி கனவு கண்ட பயப்படுறாமா. எப்படி பண்ண தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிட்டு வயனை பார்த்து டேங் சிரிக்கிறான். வயனும் லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. பட் உள்ளுக்குள்ள இன்னும் அந்த படபடப்பு இருந்துட்டு தான் இருக்கு. டேய், அவளே பயந்துட்டேன்னு தான் சொல்கிறா. என்னடா சிரிக்கிற நீ? சிரிக்கிற அப்படின்ட்டு அடிக்க, மாமா வலிக்குதுமா. அப்படிதான்டா வலிக்கணும். பையன், நீ ஒன்றும் அதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதம்மா. இன்னைக்கு நீ கூட கோயிலுக்கு வா. கோயிலுக்கு போயிட்டு வந்தா எல்லாம் சரியாகும், நல்லாயிருக்கும். ஆமாம், போயிட்டு வா. அது என்னம்மா பூசை? என்ன காலம்? சாயங்காலமா? டேய், ராகு கால பூசடா. அதே தான். நீ போயிட்டு வாவேன். எங்கள் அம்மா என்னவோ போகலாம், என்ன பிரச்சனைனாலும் அவர்கிட்ட தான் போய் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வருது. அதுக்கே சரியாகிறப்போ உனக்கு எல்லாம் சரியாவதா? டேய், உனக்கு ராகு திசை சரியில்லைன்னு அந்த ஜோசியக்காரன் சொன்னதுலேருந்து டெய்லியும் போய் விளக்க போட்டுட்டு வந்தா நீ என்னை கிண்டல் பண்ணுறியா? நீ சாமியை பலிக்கிறியா? இந்த மாதிரி சொல்லிட்டு அவனோட காதை பிடிச்சி திருகுறாங்க. காதை விடுமா, உனக்கு இதெல்லாம் பத்தாதுடா. பாவம், என் பிள்ளையாச்சின்னு பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு இன்னும் நல்லா பிடிச்சி திருக்குறாங்க. ஆமாம்மா, வலிக்குது. இதெல்லாம் பார்க்க எனக்கு சிரிப்பு தான் வருது. மனசெல்லாம் அப்படியே லேசான மாதிரி இருக்கு. ஒரு வழியா டேங்கோட அம்மா அவனோட காதை விட, என்ன திருக்கு அப்படின்ட்டு காதை தேய்ச்சிட்டு வயன்கிட்ட வந்துட்டு,
அம்மாவோட கோயிலுக்கு போய்ட்டு வா, எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் சும்மா பிம்பிலி கிபிலா அப்படி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வயனோட சீக்ஸில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அவன் பாட்டுக்கு போகிறான். அதை பார்த்துட்டு டேங்கோட அம்மா அப்படியே வாய் பிறந்துட்டு நிற்க வயனுக்கும் ஒரு மாதிரி ஆக்வர்டாயிடுச்சு. ஒரு மாதிரி தடுமாறி திருன்னு முழிச்சிட்டு அத்தன்னா அங்கே அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படி வயனும் வாய்க்கு வந்தது எதையோ சொல்லிட்டு கிச்சன்லேருந்து போயிடுறா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக வயனோட அத்தை மேஹா 3 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. பூஜையே நடந்துட்டுருக்கு. வயனுக்கு மறுபடி ஜேகே பற்றி நினைவு வர அதை இக்னோர் பண்ணிவிட்டு கண்ணை மூடி நல்லா வேண்டிக்கிறாங்க. கடவுளே, நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய ஃபேமிலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேவ், அத்தை, ஜின், மேஹாக்கா, அப்புறம் ரியான் எல்லாத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்படி ஒரு ஃபேமிலி கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவங்களும் என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க. இந்த சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கணும். அதுக்கு இடைஞ்சலாம் எந்த ஒரு விஷயமும் இருக்கக்கூடாது. அப்படியே ஏதாவது வந்தாலும் அது என்னோடைய முடிச்சிடணும். என்னோடய குடும்பத்துக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவங்க இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்காங்களோ அதே மாதிரி எப்பவும் இருக்கணும். இப்படி வயன் வேண்டிக்கிறாங்க. ஸோ இப்படியே எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வயன் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ அதை பற்றி அவங்க ஃபோனில் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த ஃபோன் கால் முடிஞ்சு பெட்டில் வந்து உட்காடுறாங்க. அகைன் ஒரு ஃபோன் கால் வருது அன்னோன் நம்பர்லேருந்து. பிஸ்னஸ் விஷயமா யாரோ ஃபோன் பண்ணுறாங்கன்னு நினச்சி அவளும் ஃபோனை ஆன்சர் பண்ணுறா. ஹலோ நெட்ஒர்க் இல்லையா என்ன? ஹலோ, வயன் நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு பால்கனிக்கு போகிறாங்க. ஹலோ, இந்த விசில் சவுண்டு கேட்டோன்னே வயன் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாங்க. சென்ட்ரலா, என்னோட சென்ட்ரலா. ஜேக்கோட வாய்ஸ் இப்படி கேட்டோன்னே வயன் காதிலிருந்து ஃபோன் எடுத்துட்டு காலை கட் பண்ண போகிறா. நோ டோன்ட் ஹேங் அப். அவங்களோட அந்த உன்னதமான உயிர் ஊசலாடக்கூடாதுன்னா ஃபோனை காதிலவே. குட், தட்ஸ் மை பேபி கேர்ள். பரவாயில்லையே, நான் சொல்கிறத கேட்குற சின்றலா நீ. வாவ். ஆனால் அந்த அவங்களோட பேரை சொன்னனால தான் நான் சொல்கிறத நீ கேட்டிருக்க. வயன் அப்படியே ஷிவர் ஆகுறா. அவ்வளோ ஸ்வெட் ஆகுது வேற. எதுவுமே பேசாமல் இருக்கா. ஏதாவது பேசு சென்றலா. உன்னோட அந்த அந்த குரலை கேட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ரியலி ஐ மிஸ்ட் யூ ஸோ மச். உனக்கு இப்போ என்ன வேணும்? ஃபைனலி ஐ ஹர்ட் யுவர் வாய்ஸ். ஆனால் அப்படி பயந்துக்கிட்டு சம்திங் ஏதோ பிடிக்காம பேசுகிற மாதிரி வேணாம். ஜஸ்ட் பி ஸ்வீட் பேபி கேர்ள். ஃபோனை கட் பண்ணு ப்ளீஸ். வாய் ப்ளீஸ். இந்த ஜேக்கு கிட்ட போய் சின்ட்ரலை ப்ளீஸ் பண்ணலாமா? ஜேக்கு கிட்ட மட்டும் இல்லை, என்னோட சின்ட்ரலா யாருக்கிட்டையும் போய் ப்ளீஸ் பண்ணிக்கிட்டலாம் நிற்கக்கூடாது. பிகாஸ் ஷி டிசர்வ்ஸ் எவ்ரி ஹாப்பினஸ் இன் த வேர்ல்ட். பட் ஷி ஆல்ரெடி ஹேஸ் திஸ் ஜேகே, ரைட்? அதுக்கு மேலே என்ன பெரிய ஹாப்பினஸ் இருந்துற போகுது என் சிண்ட்ரலாக்கு? இந்த பக்கம் வயனுக்கு முகத்தில் அவ்வளோ ஒரு பயம். கண்ணிலிருந்து தண்ணி அப்படி ஊற்றிட்டுருக்கு. சிண்ட்ரலா, டோன்ட் கிரை. நீ அழும்போது அங்கே ஒவ்வொரு டியர் ட்ராப்ஸ் விழக்குள்ளையும் ஹியர் டு மீ இட் ஹர்ட் ஸோ பேட்லி இன்சைட். சங்கு, நம்மள எல்லாம் இப்போ முடிச்சிருச்சு. How could you say this to me, Cinderella?
why do you keep hurting this JK over and over again? Janku, please. நீ என்ன மனசுல நினைச்சிட்டு எனக்கு ஒன் பண்ணன்னு தெரியல. ப்ளீஸ் ஜங்கு, நான் வாழணும் ஜங்கு, சந்தோஷமா வாழணும். ப்ளீஸ் ப்ளீஸ். ஜேகே கூட இருந்துட்டா, இந்த ஜேகே கூட ஹாப்பியாக இருந்துட்டா. என் கூட இருக்கக்குள்ள உன்னை நான் இப்படி பார்த்துருப்பேன். ஒன்று ஒரு பிரின்சஸ் மாதிரி வச்சுருந்தேன். பட் யூ ஜங்கு, நீ தானே ஜங்கு, நீ தானே போக சொன்ன ஜங்கு. எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு தானே வந்தேன். ஓ, நான் போக சொல்லனா நீ போயிருக்க மாட்டியா? யூனோ, இந்த ஜேகேவோட லவ நீ புரிஞ்சுக்கல செஞ்சலா. புரிஞ்சுக்கிட்டு இருந்திருந்தா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணியிருப்பியா? ஓகே மிஸ்டர் கிம் டேங், அவங்கிட்ட அப்படி என்ன இருக்கு? அவனை விட எந்த விதத்தில் நான் குறைஞ்சிட்டேன். ஜங்கு ஜங்கு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஜங்கு. நான் இப்போ இன்னொருத்தரோட வைஃப் ஆகிட்டேன். ப்ளீஸ் வேணாம் ஜங்கு, இந்த வழியில் குறுக்க வராது ப்ளீஸ். இன்னொருத்தரோட வைஃப், ரைட். அப்போ எனக்கு நீ யாரு? வாயை திறந்து சொல்லு. அவனுக்கு நீ வைஃப்னா எனக்கு நீ யாரு? ஜங்கு, அது என்னோட பாஸ்ட். புரிஞ்சுக்கோ ஜங்கு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிற ஜங்கு ப்ளீஸ். எதுவும் பண்ணிடாத ஜங்கு ப்ளீஸ். பாஸ்ட், யா பாஸ்ட், ரைட். சரி, நான் உன்னோட பாஸ்டாகவே இருந்துட்டு போகிறேன். ஆனால் உன்னோட அந்த மனசில் இன்னும் நான் தானே இருக்கேன். சொல்லு சென்றலா, இன்னும் நான் தானே இருக்கேன். இல்லை ஜங்கு, போய் சொல்லாத சென்றலா. அப்புறம் ஏன் இவ்வளோ தடுமாறுற? இன்னும் கூட இவ்வளோ நேரம் எதுக்கு பேசிகிட்டு இருக்க? நான் ஏதாவது பண்ணிடுவேன்னு பயந்தா போலீஸில் போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்ல, கொடுப்பியா? ஜங்கு ப்ளீஸ் ஜங்கு. சரி, ஃபைனலாக சொல்லு ஜங்கு, உன்னை எனக்கு பிடிக்கல, உன்னை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு மட்டும் சொல்லு. நான் ஃபோனை வச்சிட்றேன். ஏன் ஜங்கு இப்படி பண்ணுற? ப்ளீஸ் போதும். ஓகே, நான் என்ன சொன்னேன்? உன்னை எனக்கு பிடிக்கல ஜங்குன்னு சொல்லு. ஃபோனை கட் பண்ணிடுறேன். எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்காது. எனக்கு தேங்க மட்டும்தான் பிடிக்கும். அவர் தான் எனக்கு எல்லாமே. போதுமா? அவ்வளோதான்ல. ஓகே ஃபைன். பட் உனக்கு இந்த ஜேகேவை பற்றி நல்லா தெரியும், ரைட்? ஸோ டு மீ மை சிண்ட்ரெல்லா இஸ் மை எவ்ரிதிங். I can't lose her. ஸோ அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். டேங் தான் எல்லாமே இல்லை, வெயிட் அண்ட் சி. அந்த டேங்க உன்னை வேணான்னு தூக்கி போடக்குள்ள என்கிட்ட வந்துடுவா என்னோட சிண்ட்ரெல்லா. அண்ட் என்னோட பேபிகளுக்காக நான் நிறைய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். 1 by 1 நீ பார்க்கக்குள்ள வான்னு அப்படியே ஸ்டன்னாகி இருக்க போகிறேன். த ஃபர்ஸ்ட் சர்ப்ரைஸ் டுடே நைட் பார்க்க போகிறேன். பாய் பேபி கேர்ள். இந்த மாதிரி சொல்லிட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணிடுறான். என்கிட்ட வயனுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. கண்ணுலேருந்து டியர்ஸ் கண்ட்ரோலை மீறி வந்துட்டே இருக்குது. அடுத்து என்ன நடக்கும், என்ன செய்வான், இதெல்லாம் நினச்சி பார்க்கக்குள்ளேயே அப்படி இருக்குது. பால்கனியில் அங்கே இருக்கிற அந்த சேர்லையே அப்படியே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் அங்கே தான் இருக்கா. அழுதனால முகம்லாம் ஒரு மாதிரி செவந்து கண்ணெல்லாம் வீங்கி அப்படி இருக்கு. இங்கே தான் இருக்கியா வயன்? அத்தை உன்னை கீழே தேடிட்டு இருந்தாங்க இப்படி சொல்லிட்டு அங்கே மேகா ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரா காய போடுறதுக்காக. அப்போது வயன் கொஞ்சம் கண்ணெல்லாம் துடைச்சிட்டு
மேகாவை பார்க்காமலே இருக்கா. மேகாவும் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் காய போடுறதுல பெருசாக வயனை கவனிக்கலை. காய போட்டுகிட்டே பேசிகிட்டு இருக்கா. அந்த பிஸ்னஸ் விஷயம் என்னாச்சு வயன்? இப்போ ஓகேவா? 2 பேரும் ஒழுங்காக பேமெண்ட் கொடுக்கலன்னு சொன்னேன். இப்போ எல்லாம் ஓகே ஆயிடுச்சுக்கா. அப்புறம் வயன், இந்த ரியான் ஹோம்ஒர்க் பண்ண அவ்வளோ அடம் பிடிக்கிறான் வயன். எனக்கு நீ கொஞ்சம் சொல்லி கொடுக்குறியா? நீ சொன்னாவது கேட்பான். நான் சொல்கிறத ஒன்றத்தையும் கேட்கவே மாட்டேங்கிறான். இன்றைக்கி அவன் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா ஒரு பிடிக்கிறது தான் அன்றைக்கி. இப்படி சொல்லிவிட்டு அவள் ட்ரெஸ்ஸை காய போட்டுட்ருக்கா. அப்போ வயனும் எந்திரிச்சு இதுக்கு மேலே இருந்தால் அவளோட முகத்தை மேக பார்த்துருவான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு, அப்போ நான் கீழே போகிறேக்கா. சரி வயன். இப்படி சொன்னோன்னே வயனும் கடகடன்னு அவளோட ரூமுக்கு தான் போகிறா. வாஷ்ரூமுக்கு போயிட்டு முகத்தை நல்லா கழுவுறா. அப்பையும் கண்ணை மூடக்குள்ளே கூட ஜேகே தான் முன்னுக்கு வரான். அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. மனசெல்லாம் படப்படன்னு இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஆனால் கூட பரவாயில்ல, டேங்க்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஃபேஸ் வாஷெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பெட்டில் படுத்துட்டு கண்ணை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறா. எப்படியாவது தூங்கிடணும்னு நினைக்கிறா. ஆனால் முடிய மாட்டேங்குது. ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது. இதை யாருக்கிட்டேயும் சொல்லவும் முடியாது. இப்போ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தா முகமே காட்டி கொடுத்துரும் ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதனால தான் பேசாமல் தூங்கிடலான்னு நினைக்கிறா. ஸோ எப்படியோ அப்படி இப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ணி ஃபைனலி தூங்கிடுறா. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக அன்றைக்கி நைட் கிச்சனில் வச்சு மேகா, வயனோட அத்தை 3 பேர் சேர்ந்து டின்னர் சமைச்சிட்ருக்காங்க. வயனுக்கு மனசுக்குள்ளே இன்னும் அந்த யோசனையெல்லாம் இருந்துட்டு தான் இருந்தாலும் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அதை வெளியில் காட்டிக்காமல் இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் போக டோர்பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. பார்த்தா வந்திருக்கிறது ஜின். டேய், என்னடா நீ இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்ட? அவனை காணோம். வண்டி பஞ்சர் ஆயிடுச்சான், அதான் பின்னாடி பைக்கை ஊட்டிகிட்டு வரான். டேய், உன் வண்டியில் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. அவன் வருவாமா, நீ வேற. இந்த மாதிரி சொல்லிட்டு ஜின் உள்ளே போயிடுறான். டேங்கோட அம்மா அவன் வர வரைக்கும் அவனை கதவுக்கிட்ட வெயிட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவனும் வந்துடுறான். பைக்கை அவனை பார்க் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக வரான். வந்து அம்மாவை ஹக் பண்ணிவிட்டு, மாமா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேம்மா. டே என்னடா? டே என்ன பண்ணுறடா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு கைன் ஹக் பண்ணிக்கிறான். அப்போது அங்கே வயனும் மேகாவும் வந்திருப்பாங்க. அப்போது மேகா கிட்ட போய் காலில் விழுந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க நீ. ஐயோ என்னட்டையும் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் காலையில் விழாதீங்கன்ட்டு. இப்படி மேகா சொல்ல அதெல்லாம் டேங் காதில் விழுற மாதிரியே இல்லை. அப்படியே வயன்கிட்ட போய் அவளை தூக்கி அப்படியே சுற்றுறான். டேங் என்ன பண்ணுறீங்க? ஐயோ எல்லாம் பார்க்குறாங்க. டேங் அதான் பார்க்கட்டும். ஐயோ போதும் இறக்கி விடுங்க. டேங்கும் இறக்கி விட்டுட்டு வயனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். வயனோ தான் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்ன எப்படி சோகமாக இருந்தாலும் டேங் அவள் பக்கத்தில் இருந்தால் அவளோட மூடே கம்ப்ளீட்டாக ஹாப்பியாக மாறிடும். ஸோ அப்படி தான் இப்போவும் இருக்குது. அப்படியே அவங்க ஹக்கை பிரேக் பண்ண, டேய் வந்ததுலேருந்து என்னன்னே சொல்லாமல் பறந்துக்கிட்டு இருந்தா எங்களுக்கு என்ன விஷயம் எப்படிடா தெரியும்? இனிமே என்னை இப்படிலாம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாலாம் நடத்த முடியாது. ஏன்னா இனிமே ஐம் நாட் ஜஸ்ட் அன் எம்ப்ளாயி, ஐம் அ மேனேஜர். இப்படி கொஞ்சம் கெத்தாக சொல்ல எல்லாத்துக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அப்புறம் என்னோட அந்த நியூ பிஸ்னஸில் எல்லாமே ஃபைனலைஸ்ட் ஆயிடுச்சு. இனிமேல் ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறது மட்டும்தான். எப்படி டபுள் டமாக்கா இப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க அப்படியே போய்ட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு, அப்புறம் என்ன 3 பேரும் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க? சாப்பாடு வைங்க சாப்பிட்றதுக்கு. வேற அப்புறம் இப்போ நான் மேனேஜர். அதுக்கு நான் என்ன பண்ணும்? நீயும் உன் ஆஃபீஸ்க்கு மட்டும்தான் மேனேஜர். இந்த வீட்டில் நான் தான் மேனேஜர். ஒழுங்கு மரியாதை போய்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சாப்பிடு. என்னம்மா நீ பயன் நீ அத்தை சொல்கிறது சரிதான், நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுங்க. டேங்கும் அடி பாவி அப்படின்ற மாதிரி பார்க்க, போங்க அப்படின்னோன்னே ஆஹா ஒன்று கூட்டிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு பயனை கொஞ்சம் குறுன்னு முறைச்சி பார்த்துட்டு அப்புறம் ரூமுக்கு போகிறான். பயனுக்கு அதெல்லாம் பார்க்கக்குள்ள சிரிப்பாக இருக்குது. இப்படியே டைம் ஸ்கிப் ஆக டின்னருக்கு எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாங்க.
அப்படியே சும்மா ரேண்டமாக பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வர போகிறாங்க. எல்லாரும் டேங் அப்போ பார்க்க மிஸ்டர் ஜான் ஜங்குக். பையன் பார்த்து இந்த தண்ணி அப்படின்ட்டு மேகாவும் தண்ணி எடுத்து கொடுக்குறா. வயன் அதை வாங்கி குடிக்கக்குள்ள கையெல்லாம் அப்படியே நடுங்குது. மெதுவா குடி இந்த மாதிரி சொல்லிட்டு டேங்கும் அவளோட முதுகை தேய்ச்சி விடுறான். இப்போ ஓகேவா? ஓகே இப்படின்னு சொல்லிட்டு வாயெல்லாம் வைப் பண்ணிட்டு கிளாஸை ஓரமாக வைக்கிறா. அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஈவன் அவளோட பயத்தை வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண கூட இப்போ முடியாது. எல்லாரும் இருக்கிறதுனால அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. லைக் தொண்டையெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. டேங் என்னவோ சொல்ல வந்தியேடா, என்ன? அது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்லம்மா, மிஸ்டர் ஜங்குக் அவர் தான் என்னோட இந்த பிஸ்னஸில் பார்ட்னராக போகிறாருன்னு சொல்லிட்டு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொன்னார். இதெல்லாம் கேட்க மற்றவங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. பட் ஃபயனுக்கு அதை திருப்பி கேட்கக்குள்ள இதெல்லாம் இல்லைன்னு இருக்கக்கூடாதா, லைக் ஒரு கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்லாம் அவளுக்கு தோணுது. அவர் வேறு லெவல் பிஸ்னஸ்மேன். அவரோட அந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிலாம் அல்டிமேட்டுமா. ஹீஸ் சச் அன் இன்ஸ்பிரேஷன். அதையும் தாண்டி அந்த பிஸ்னஸ் ட்ரிக்ஸ்லாம் எனக்கும் கொஞ்சம் கூட ஹெசிடேட் ஆகாமல் எல்லாத்தையும் சொல்லி தந்துடுமா. கூட இருக்கிறவங்கள தள்ளிட்டு முந்திக்கிட்டு முன்னுக்கு போகணுன்னு நினைக்கிற இந்த காலத்தில் கூட இருக்கிறவங்களையும் சேர்த்து முன்னுக்கு கொண்டு போகணுன்னு நினைக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயமா. சான்ஸே இல்லை. எனக்கும் ஆரம்பத்தில் பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் கூடவே இருந்து இப்போது இதை ஃபைனல் பண்ணுற வரைக்கும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாருமா. மற்றவனாக இருந்தால் எப்படியாவது எதாவது சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிடணும்னு நினச்சிருந்துருப்பாங்க. பட் ஃபைனலி எப்படியோ என் கைக்கு பிஸ்னஸ் கிடச்சிச்சு. ஐ திங்க் நான் இந்த பிஸ்னஸ் விஷயத்தில் மிஸ்டர் ஜங்குக்கை மீட் பண்ணது தான் என்னோட பெரிய லக்குன்னு நினைக்கிறேன். அவர் மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பான்னே தெரியாதுமா. ஏன்னா ஆரம்பத்தில் ஐடியா வரக்குள்ளே செஞ்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் உள்ளே போய் பார்க்கக்குள்ள தான் இவ்வளோ இருக்குது அப்படின்னே எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போலாம் கூடவே இருந்து கரெக்டாக நான் கைட் பண்ணார். கண்டிப்பாக இதுக்கு அவருக்கு என்ன கை மாறி செய்ய போகிறேன்னே தெரில. இதெல்லாம் கேட்க எனக்கு சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. எந்த அளவுக்கு டேங் ஜங்குக் மேலே ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கான்றது தெளிவாக விளங்குது. அப்போது இதெல்லாம் பக்காவாக பிளான் போட்டு அவன் பண்ணுறானா அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. அவன் நினச்ச என்னத்தை வேணாலும் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியே சாப்பாடை பிணைஞ்சிட்டு மட்டும்தான் இருக்காங்க. அப்படியே இந்த செகண்டே அப்படியே ஃப்ரீஸ் ஆகி அடுத்த செகண்டுக்கு போகவே கூடாதுன்னு தோணுது. டைம் நகர்ந்தா நாளைக்கு அவனை பார்க்க வேண்டி வரும். அதுக்கு அடுத்தடுத்து அவன் என்ன பண்ணுவான்னு தெரியல. இங்கிட்டு டேங்கும் மூச்சுக்கு 300 தடவை ஜங்குக்னு அவனை பற்றி மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவருக்கு கேசரினா ரொம்ப பிடிக்குமா. நான் சொன்னேன், நீங்கள் ரொம்ப லக்கி. ஏன்னா கேசரியை அல்டிமேட்டாக செய்கிற ஒரு ஆள் எங்கள் வீட்டில் இருக்காங்க. அது என் ஒய்ஃபு தான். நீங்கள் நாளைக்கு வீட்டுக்கு வரும்போது அதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே போய் கேசரி சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு டேஸ்ட்டாகவே தெரியாது அப்படின்னு சொன்னேன். இப்படின்ட்டு டேங் வயனை பார்க்க வயனும் ஃபோர்ஸ் பண்ணி லைட்டாக சிரிக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹெவியாக இருக்குது. சாப்பிடவும் முடியல. அப்படியே எந்திரிக்க பையன் என்னம்மா அது குருவி சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு வச்சிருக்க, இது போதுமா உனக்கு? பாரு சாப்பாடு அப்படியே தான் இருக்கு. இல்லை போதும் அது அது இன்னைக்கு ஏன்னு தெரியல, சாப்பிட முடியல, போதும் இந்த மாதிரி சொல்லிட்டு வயன் போய் கையெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்கா. மற்றவங்களும் சாப்பிட்டு முடிக்க எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. வயன் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு சொல்லிட்டு கிச்சனில் வேலை பார்த்துட்ருப்பா. அப்போ அவங்க டேங்கோட அம்மா வந்துட்டு, வயன் சொல்லுங்க அத்தை. நான் என்ன சொல்லணும்? நீ தான் சொல்லணும். அப்போது வயன் கன்ஃபியூஸாக பார்க்க, நீ முதல்ல இங்கே வா இப்படின்னு சொல்லிட்டு வயனோட கையை பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போய் சோஃபாவில் உட்காந்துட்டு அவங்களும் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. சொல்லு. என்னத்த உன் மனசில் என்ன இருக்குதுன்னு சொல்லு. என்ன இருக்கு? எதுவும் இல்லத்த.
பயன், இதோ பாருமா, நீ பொய் சொல்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இல்லை இல்லை அத்தை, நான் பொய்லாம் சொல்லலை. நீ இப்போவும் பொய் தாம்மா சொல்லிகிட்ருக்க. அத்தை, நான் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என் கூடவே தான் நீ இருக்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரியாதா என்ன? நல்லா தெரியுது, ஏதோ ஒன்று இருக்குது. அது உண்மையாகவே எதுவும் எதுவும் இல்லை அத்தை. இதோ பாருமா வயன், நீ எப்படி சொல்லி சமாளித்தாலும் உன் மனசுக்குள்ளே ஏதோ இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் அது என்னன்னு எனக்கு தெரியாது. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எப்போ சொல்ல தோணுதோ அப்போ சொல்லு. இல்லை என்கிட்ட சொல்ல வேணான்னு தோணுச்சுனாலும் பரவாயில்ல, தேவங்கிட்டையாவது சொல்லு. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மனசுக்குள்ளே வச்சு புலம்புறதுனால எதுவுமே சரியாக போகிறது இல்லையம்மா. அப்படின்னோன்னு வயனும் அவங்கள நிமிர்ந்து பார்க்க சொல்கிறது புரியுதாம்மா? சரிங்க அத்தை. அப்படின்னோன்னே வயனோட அத்தையும் வயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. வயனுக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே அழுக கண்ட்ரோலை தாண்டி வர பார்க்குது. அழுது எல்லாத்தையும் சொல்லிடலாமான்னு தோணுது. நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சால் அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குமா? இல்லைன்னா சங்குக்கால எல்லாத்துக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துடுமா? அப்படியெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யோசனையாக இருக்குது. அப்போது வயனோட அத்தையும் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு, எனக்கு தேங்கும் சின்னும் மட்டும் இல்லைம்மா, நீ மேகாவும் எனக்கு பிள்ளைங்க மாதிரி தான். எப்போவும் கலகலன்னு இருக்கிற வீட்டில் ஒருத்தர் மூஞ்சி வாடி போனாலும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். அதுதான் கேட்டேன். ஒரு பிரச்சனையும் இல்லைனா சரிதான், ஆனால் அப்படியே ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கிட்ட இல்லைனா டேங்கிட்ட சொல்லிடு. இப்போ போய் நிம்மதியாக தூங்கு. அப்படின்னோன்னே ஃபைனோ சரின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போகிறா. அங்கே ரூமில் டேங் ஆல்ரெடி தூங்கியிருப்பான். ஃபைனோ போய் அவளோட சைடில் உட்கார்றா. உட்காந்து எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்கா. அப்படியே திரும்பி டேங்கை பார்த்தா அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். அப்போ வயன் டேங்கை லவ் பண்ணது, அவனோட கல்யாணம் பண்ணது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறா. அப்படியே டேங்கையும் திரும்பி பார்த்து அவனோட ஃபோர்ஹெட்டில் ஸ்லோவாக ஒரு கிஸ் பண்ணுறா. அவளோட கண்ணெல்லாம் கலங்குது. குயிக்காக எழுந்திரிச்சு பாத்ரூம்க்கு போயிடுறா. போயிட்டு செம்மையாக அழுறா. ஜேகே சொன்னது வேற ஞாபகம் வருது. The first surprise today night. எனக்கு மட்டும் ஏன் என்னால் முடியல. இந்த மாதிரி ஃபயன் அவளோட காது ரெண்டையும் பொத்திட்டு ரொம்ப அழுகிறா. எதுக்கு 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 அப்படி ஒருத்தன் என் லைஃப்குள்ளே வந்தான்? நான் அவனை பார்த்துருக்கவே கூடாது. அவனை விட்டு இவ்வளோ தூரம் வந்த பிறகும் என் வாழ்க்கை நரகமாக இருக்கு. நான் இதை கேட்டனா அப்புறம் எதுக்கு இப்படியெல்லாம் எனக்கு நடக்குது? அவன் கண்டிப்பா ஏதாவது பண்ணுவான். என்னால முடியாது. இந்த மாதிரி ஃபைனுக்கு அப்படியே மண்டையை போட்டு பிச்சுக்கலாம் போல இருக்கு. அழுக வருது. அவன் மேலே பயமாக இருக்கு. அட் த சேம் டைம் கடந்த காலத்தில் அவன் மனசில் இருந்த ஃபீலிங்ஸ் அதுவும் ஓரத்தில் ஒட்டிட்டு டார்ச்சர் பண்ணுது. இன்னொரு பக்கம் டேங்க்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயமாக இருக்குது. அதை நினைக்கக்குள்ள சங்குக்கு மேலே அப்படி கோவமாக வருது. ஆனாலும் அவன் மேலே இருக்கிற அந்த பயம் அந்த வர்ற கோவத்தையே மறைக்கிற அளவுக்கு அதிகமாக வருது. கையெல்லாம் நடுங்குது. எல்லாத்தையும் யோசிச்சு அப்படியே எதையாவது தூக்கி போட்டு உடைக்கணும் போல தோணுது. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரே வெளிப்பாடா அழுக மட்டும்தான் வருது. இப்படியே ரொம்ப நேரம் அழுதுட்டு இருந்துட்டு நடக்காது. அவன் நினைக்கிறது எதுவுமே நடக்காது. அவன் மட்டும் ஏதாவது பண்ணட்டும். அவனால் மட்டும் டேங்க் ஏதாவது ஆச்சுன்னா கொன்னுருவேன் ஜங்கு. கொன்னுருவேன்.
இப்படியெல்லாம் யோசிக்கக்குள்ள அவளோட பாஸ்டில் நடந்த மெமரிஸ்லாம் வேற வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுது. சங்குக் மேலே ஒரு நிமிஷம் கோவம், அடுத்த நிமிஷத்தில் வெறுப்பு, அதுக்கு அடுத்த நிமிஷம் அப்படியே அவனை வெறுக்க முடியலேன்ற அந்த ஃபீலிங், அதுக்கு அடுத்த நிமிஷம் அவன் மேலே இருக்கிற பயம்னு சொல்லிட்டு ஃபைனுக்கு சங்குக் மேலே இருக்கிற எமோஷன் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இத்தனை விதமாக மாறுது. இப்படியே கொஞ்ச நேரம் ஸ்கிப்பாக எழுந்திரிச்சு முகத்துக்கு நல்லா தண்ணி அடிச்சு முகத்தை கழுவிட்டு அப்படியே அவளோட ஹார்ட்டில் விரைச்சி போன மாதிரி இருக்கு. அப்படியே ரூம்குள்ளே போய் பெட்டில் டேங் பக்கத்தில் அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறா. இப்போ கூட மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோன்னே இதெல்லாம் பொய்ன்னு இருக்காதா, இதெல்லாம் மாறிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஓகே காய்ஸ், இதோட இந்த பாட்டை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஓகே பாய்.